பிரைஸ் தி லார்ட். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. ஹல்லேலூயா. நற்புத்தி. அநேகர் இந்த புத்தியினத்தால் அநேக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் நானும் அதே மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு புத்திசாலி நடந்துக்க எந்த இடமா இருந்தாலும் ஒரு புத்தின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அது வீடாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், எந்த ஸ்தலமாக இருந்தாலும் சரி, புத்தின்றது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது. அதான் நற்புத்தி. ஹல்லேலூயா. நான் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்யும்பொழுது என்னோட உயர் அதிகாரிகள் நான் அவ்வளோ கனம் செலுத்த மாட்டேன், அவ்வளோ மதிக்க மாட்டேன். ஸோ என்னோட இஷ்டப்படி தான் நான் இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தேன். அவங்க சொன்னாங்க நான் திருப்பி மறுபேச்சு பேசுவேன். ஸோ அதனால் அநேக சண்டைகள் அந்த மாதிரி வந்திருந்தது. ஸோ வேதம் வாசிக்கும் போது உயர் அதிகாரிகளுக்கு கனம் செலுத்தணும், புத்தியாக நடந்துக்கணும். புத்தி தான் நல்ல ஒரு இடத்துக்கு நம்மளுக்கு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நான் படித்ததுக்கப்புறம் என் குணத்தை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணேன். ஸோ அது எப்படி பண்ணேன்னா, ஒரு நல்ல இடமா இருக்கட்டும், நம்மளுக்கு உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், கம்பெனியில் மேக்ஸிமம் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க, வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்கன்னா அவங்கள கனம் செலுத்துங்க. உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு கனம் செலுத்து கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்களுக்கெல்லாம் போய் கனம் பிடிக்க செலுத்துங்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் வேற வழி கிடையாது. தேவன் சொன்னதை தான். கனம் செலுத்தும் போது உங்களுடைய மதிப்பு கூடும், உங்களுடைய வாழ்வாதாரம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்காக உயர் அதிகாரிகள் நீங்கள் கனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கனம் செலுத்துங்க, அவங்கக்கிட்ட அன்பாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்கிறதுக்கு கீழ்பட்டு நடக்க முயற்சி பண்ணுங்க. இதான் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு நன்மை நடந்தது. நான் அந்த மாதிரி செய்யும் பொழுது எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஓட்டி கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். நான் கேட்கும் போதெல்லாம் நினச்சி விட்ருவாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். என் கூட இருக்கவங்க ஆச்சரியப்பட்டாங்க, ஒன்றை மட்டும் எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த புத்தி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. தேவன் அந்த விரும்புகிறார். என் சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வீடாக இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜ் எந்த இடமா இருந்தாலும் சரி, புத்தியோட வாழ முயற்சி பண்ணுங்க. அவங்ககிட்ட எது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக, எது நம்மளுக்கு குணத்தை வெளிப்படுத்துறதுன்னு கொஞ்சம் முயற்சி பண்ணும்பொழுது உங்கள் லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கான வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த துரோகங்களுடைய வழி கரடு முரடானதான். அநேகர் துரோகம் பண்ணுறாங்க, அநேக பாவ வழியில் விழுந்துட்டு இருக்காங்க. ஆனால் பார்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க வாழ்க்கை. போய் இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கரடு முரடானது. அழகாக இருக்கும்னு சொல்ல, கரடு முரடா ரொம்ப கடினமான வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்குமா, ரொம்ப ஹார்டாக, ரொம்ப டைட்டான ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரியும், ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிரியமான சகோதரியே, தேவன் உங்களை நன்மைக்காகவும் தயக்காகவும் உண்டாக்கினார். உங்கள் வாழ்வை நன்மைக்காகவும் தயக்காகவும் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நாளையும் தகப்பனே, இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிங்க, நற்புத்தியை கொடுங்க. எந்த இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலை செய்ய ஞானத்தோட புத்தியோடு நடந்து, குடும்ப ஸ்திரீயாக இருந்தால் அவங்க வாழ்வை செவ்வை பண்ணுங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலை ஸ்தலத்தில் அவங்களுடைய மதிப்பை கூடுதலாக்கி ஞானத்தோட வேலை செய்ய கிருபை கொடுங்க. வேற எங்கேயாவது வேலை செய்கிறாங்க பணிஸ்தலத்திலையோ, இல்லை வேற எங்கேயாவது ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களா இருந்தால் கூட அவங்க புத்தியை நடந்து கொள்ள படிக்க ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய பாதபல்ல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஞானம் உம்முடையது சுவாமி, புத்தி உம்மிடத்திலிருந்து வருகிறது ராஜா. உம்முடைய கரத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.